10 கிளாஸ் அடிச்சால் போதை வரும் என்று சொன்னால் 9 கிளாஸ் வரைக்கும் அடிக்கலாம்னு இது வச்சுக்கிறாங்கல்ல. 10 கிளாஸ் குடிச்சாதான் போதை வரும் என்றால் 9 வரைக்கும் அடிச்சுக்க அப்படின்னு இருக்கா இல்லையா? ஹனஃபி கிதாபுல உல் ஹலீஃபத்துல் ஆயிஹத்து ஹலீஃபாவுக்கு தண்டனை இல்லைன்னு இருக்கா இல்லையா? அன்னஜாத்துல 22வது பக்கம் நவம்பர் 1986 முதல் கோணல், முற்றிலும் கோணல். அப்ப ஆரம்பிச்சதுதான். அன்னைக்கு இருந்து தொடர்ந்து சொல்றார். என்ன சொல்றார்? 9 கிண்ணங்கள் மது அருந்தி விட்டு 10வது கிண்ணம் குடிக்கும் போது போதை வந்தால் அந்த 10வது கிண்ணம் தான் ஹராம், ஏனைய 9 கிண்ணங்களும் ஹராம் அல்ல. இது எழுதியிருக்கிறார். நான் உங்களுக்கு வாசகம், பக்கம், பாகம், வருஷம், நூலுடைய பேரு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன். நூலும் ஒரிஜினல் நூலும் வச்சிருக்கிறேன். இப்ப இதுக்கு என்ன அங்க இருக்கிறது ஒண்ணு, ஃபுகஹாக்கள் மேல குற்றம் சொல்றது ஒண்ணு. அங்க சொல்றது அவரு 9 சாராயம் குடிக்க மதுங்கிறார். 9 கிண்ணங்கள் மது அருந்தி விட்டு 10வது கிண்ணம் குடிக்கும் போது போதை வந்தா 10வது கிண்ணம் தான் ஹராமு, மிச்ச 9 கிண்ணங்கள் ஹராம் அல்ல. ரத்துல் முஹ்தார் பாக 4 பக்க 264 இதை எழுதியிருக்கிறாங்க. அங்கே சாராயம் குடிச்சாங்கடா இருக்குது. ஃபிக்ஹ் கிதாபில் இருக்கிறது என்னன்னா, பேரித்தம்பழத்தோட ஊற வைக்கப்பட்ட தண்ணி. பேரித்தம்பழத்தை அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, அங்கே உப்பு தண்ணி, ருசி இல்லாத தண்ணி தான் அதிகமாக இருந்துச்சு ஆதி காலத்தில் இருந்தே. அதை சுவீட்டா மாத்துறதுக்காக வேண்டி, சுவையை கூட்டுறதுக்காக வேண்டி சில கிலோ பேரித்தம்பழத்தை அந்த குடத்தில் போட்டு வச்சிருவாங்க. தண்ணீருடைய குடத்தில் போட்டு ஊற வைப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் அந்த தண்ணீரை குடிப்பாங்க. அந்த சுவை பேரித்தம்பழத்துடைய சுவையோட இனிப்போட அந்த தண்ணியை குடிக்கிற பழக்கம் இருக்குது. இதில் ஒரு நாளோ அல்லது அரை நாள் கொஞ்சம் கூடும் பொழுது அதையே அளவுக்கு அதிகமாக ஒருத்தன் குடிச்சிட்டான்னு சொன்னா சமயத்தில் கிறுகிறுப்பு வந்துடும், அந்த போதை ஏறுறது மாதிரி வரும். அப்ப அந்த கிதாபுக்காரர் எழுதுறாரு, பேரித்தம்பழம் ஊற வைக்கப்பட்ட தண்ணியாக இருந்தாலும் கூட போதை ஏறும் அளவிற்கு ஒருவன் குடிப்பானே, ஆனால் போதை ஏற்படுற அளவுக்கு அவன் குடிச்சிருவான்னு சொன்னா அவனுக்கு ஹத்தடிக்கணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். போதை ஏற்படல, அந்த அளவோட நின்றுக்கிட்டான்னு சொன்னா அது ஹத்தடிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அது நூல்காரர் எழுதியிருக்கிறார். இவர் அதை மாத்தி என்ன எழுதுறாரு, மது குடிச்சான், சாராயம் குடிச்சான். அருமை சோதரர்களே, இதனால தான் சொல்றோம், சத்திய சஹாபாக்குடைய வழியில மார்க்கத்தை விளங்க ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி பித்தலாட்டம் செஞ்சிருக்க மாட்டாங்க. சத்திய சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஹுர்ரிமத்தில் ஹம்ரு பி ஐனிஹா கலீலுஹா வ கஸீருஹா வஸ்ஸகரு மின் குல்லி ஷராபின். சஹீஹான ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் விளக்குறாங்க, மது என்பது ஹமர் என்ற வார்த்தை இருக்குது, திராட்சை பழத்தினால் செய்யப்பட்ட மதுவுக்கு தான் ஹம்ருன்னு சொல்லப்படும். ஹம்ருங்க கூடியது ஹராம்ங்கிறத குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஹமர் என்று சொன்னால் திராட்சை பழத்திலே செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட மது. அந்த மதுவை அதில் கம்மியாக குடித்தாலும், கூட்டமாக குடித்தாலும், அதிகமாக குடித்தாலும், கொஞ்சமாக குடித்தாலும், கூடுதலாக குடித்தாலும் அது ஹராமு. அதுல போதை ஏறினாலும் ஹராமு, போதை ஏறாட்டியும் ஹராமு. ஏண்டா குர்ஆன்ல ஹம்ரு தெளிவா வந்துருச்சு, ஹராமுன்னு சொல்லிட்டா அதுல ஒரு சொட்டு நாவுல வச்சாலும் ஹராமு. பன்றி ஹராமுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பன்றியுடைய இறைச்சினா அதெல்லாம் அது ஒரு நீளமான இது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பன்றியுடைய அனைத்தும் ஹராமுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா பன்றியுடைய நகமும் ஹராமு தான், பன்றியுடைய ஒரு முடியும் ஹராமு தான், பன்றியுடைய உறுப்பின் ஒவ்வொரு பாகமும் ஹராம் தான். இந்த மாதிரி தான் ஹம்ரு ஹராம், திராட்சையில் செய்யப்பட்ட மது ஹராம் என்று குர்ஆன் சொல்லியிருக்குன்னு சொன்னா அது குறைந்த அளவாக இருந்தாலும் கூடுதலான அளவாக இருந்தாலும், போதை வந்தாலும் போதை வராவிட்டாலும் ஒரு சொட்டையனும் நாவிலே வைப்பானேயானால் அது ஹராம். அதை குடிப்பவன் மீது ஹத் அடிக்கப்படும், தண்டனை கொடுக்கப்படும். இது நமக்கு ஃபிக்ஹ் நூல் சொல்லுது. இதை சொன்னது யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சஹாபி, நேரடியாக குர்ஆனுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்று அவர் வர்ணிக்கப்பட்டவர்கள், நபி அவர்களிடத்திலே குர்ஆனுடைய ஞானத்திற்காக வேண்டி துஆ பெற்றவர்கள், ஹஜ்ரத் உமருடைய மஜ்லிஸிலே சூராவிலே அந்த ஆலோசனை கமிட்டி கூட்டத்திலே ஒரு பெரிய பொறுப்பிலே நிர்வகித்தவர்கள். அவர்கள் இதை விளக்குகிறார்கள். ஹுர்ரிமத்துல் ஹம்ரு பி ஐனிஹா கலீலுஹா வ கஸீருஹா. ஹம்ரை பொறுத்தவரை
திராட்சையில் தயாரிக்கப்பட்ட மதுவை பொறுத்தவரை இந்த சட்டம் செல்லும். மற்ற பொருள்களில் தயாரிக்கப்படக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் போதை ஏற்படும் அளவிற்கு அவன் குடிப்பானேயானால் அப்பொழுதுதான் அவன் மீது ஹத்தடிக்கப்படும். போதை ஏற்படுவதற்கு முன்னால் குடிப்பானேயானால் விரும்பத்தகுந்தது அல்ல. சிலர் அதுலேயும் சில இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் சுத்தமாக ஹராமுங்கிறாங்க. பல இடங்கள் அது சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருந்தும் கூட இவர் என்ன செய்யறாரு, எல்லாத்திலையும் ஒட்டுமொத்தமா ஃபிக்ஹ் நூலு ரத்துல் முக்தார் எல்லாருமே சேர்ந்து இதை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா ஹம்ருக்கும் வித்தியாசம் இல்ல, மற்ற சாராயங்கள் மதுக்களுக்கோ அல்லது ஊரல்களுக்கோ வித்தியாசம் இல்லை என்ற விதத்திலே ஃபிக்ஹ் நூல்கள் மீது மிகப்பெரிய அபாண்டத்தை இந்த மாதிரி போடுற சோழர்களே. ஃபிக்ஹ் நூல் சாராயத்தை குடிக்க தூண்டுது, 9 கிளாஸ் சாராயம் குடிச்சுக்கன்னு சொல்லுது, 10வது கிளாஸ்ல போதை வந்தா தான் ஹராமு, 9 ஹலால் அப்படி சொல்லல. அப்படி சொல்றவங்களா இருந்தாலும் கூட அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய இந்த சொல்லுதான் காரணம், இந்த விளக்கம் தான் காரணம். ஹமர் என்ற திராட்சையுடைய மது கொஞ்சமோ கூடவோ ஒரு சொட்டாக இருந்தாலும் போதை வந்தாலும் வராவிட்டாலும் ஹராம், அது நஜீஸ், அதன் மீது ஹத்தடிக்கப்படும். மற்ற இடங்களிலே மற்ற பொருள்களில் தயாரிக்கப்படக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது போதை ஏற்படும் அளவிற்கு இருக்குமேயானால் அதை ஹராம் என்று எடுக்க வேண்டும். இந்த சட்டம் சொல்லியிருக்கிறார்.